வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் சூப்பரான கோழிக்கொத்து செய்து காட்ட போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ரொட்டி எடுத்து சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, கோவா, லீக்ஸ், மிளகாய், முட்டை, தேவையான அளவு உப்பு, கோழியை கறி வச்சு வச்சிருக்கிறேன். நான் இப்போ இந்த 4 முட்டைக்குள்ளேயும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக பொரிச்செடுக்க போகிறேன். அதை எடுத்துட்டு புட்டு கொத்துற போனியால் குட்டி குட்டியாக கொத்தி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இந்த மரக்கறியில் நீங்கள் வதக்கைக்குள்ளேயே இந்த முட்டையை அடித்து ஊற்றி நீங்கள் வதக்கி கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ முட்டையை நான் பொரித்து குட்டி குட்டியாக எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சின்னனாக இருக்குன்னு சொல்லி. இப்போ சட்டி நல்லா ஹீட்டாகிட்டு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் ஹீட்டாகிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு அதோட மிளகாய் சேர்க்க போகிறேன். நல்லா வதக்கி விடுவோம். மிளகாய் வதங்கிட்டு அதோட வெட்டி வச்சிருக்கிற கோவா சேர்ப்போம். கேரட், லீக்ஸ், பூண்டையும் சேர்த்து வதக்குவோம். எல்லா மரக்கறியும் வதங்கி கொண்டிருக்கு. முதல் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். இப்போ இந்த மரக்கறிக்கு உப்பு போடுவோம். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ உப்பு காணாண்டா திருப்ப சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லா மரக்கறியுமே வதங்கிட்டுது. நல்லாவும் வதங்கக்கூடாது, நடுத்தரமாக இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் ரொட்டியை சேர்ப்போம். ரொட்டி சேர்த்துட்டேன். இந்த ரொட்டியை மரக்கறியோட மிக்ஸ் பண்ணுவோம். ரொட்டியை மரக்கறியோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே முட்டையும் கோழிக்கறியையும் போடுவோம். முட்டை சேர்க்கிறேன். அதோட கோழிக்கறியும் சேர்க்க போகிறேன். நான் குழம்பெல்லாம் இதுக்குள்ளே விட இல்லை, தனி இறைச்சி மட்டும் போடுறேன். குட்டி சாப்பிட்றபடியாக கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். நீங்கள் தேவையண்டா குழம்பும் விட்டுக்கொள்ளலாம். இதை ஒன்றா கலந்து கொள்ளுவோம். இறைச்சி காணாண்டு சொன்னால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பவும் போடுவோம். கறியெல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு பார்த்தனா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உரைப்பு இன்னும் கூட வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் கட்டு மிளகாய்த்தூள் மேலே போடலாம். நான் பெருசாக உரைப்பு பாவிக்கையில் சின்னாக்கள் சாப்பிட்றபடியாக உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற போல் போட்டுக்கொள்ளலாம். சூப்பரான கோழிக்கொத்து ரெடி ஆயிட்டுது. கூட மரக்கறி நான்
போட்டிருக்கிறேன். ரொட்டி குறைவு, சின்னாக்கள் சாப்பிட்றதால மரக்கறி போடுறது நல்லா கூட. நீங்களும் செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். பாய்.